எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை இனியா இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாகைச்சுடவா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டே கிடைச்சிதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் இவங்களுக்கு சரியான ஒரு கதாபாத்திரம் கிடைக்காததுனால தமிழ் சினிமாவில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தமிழ் சினிமா இவங்களை கவர்ச்சிக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சது. நிறைய கவர்ச்சியான வீடியோக்களும் நிறைய கவர்ச்சியான புகைப்படங்களும் இவங்களும் வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சமா வந்துட்டு தெலுங்கு மலையாளம் பக்கம் போனாங்க. அங்க இன்னும் அளவுக்கு அதிகமா வந்துட்டு இவங்களை கவர்ச்சிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முழு நேரமா ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு பேர்ல தான் தற்போது வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவும் இவங்களுக்காக கவர்ச்சிக்காக ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ பட வாய்ப்புகளையும் தாண்டி தற்போது வந்துட்டு சமீபத்தில் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சி. ஏன்னா படத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சீன் வராது. அப்படியும் அந்த சீன் வந்துச்சுன்னா அதுதான் அந்த படத்திலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஹைலைட்டடான ஒரு கவர்ச்சி சீனா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீனை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஆட் ஃபிலிமில் வந்துட்டு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தற்போது அந்த ஆட் ஃபிலிமை வச்சே வந்துட்டு இவங்களுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வேற லெவல் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கவர்ச்சிக்காகவே இவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துட்டு குவிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கவர்ச்சியாக தான் இருக்கு. ஸோ தற்போது மறுபடியும் தமிழ் சினிமா இவங்களை வந்துட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க மறுபடியும் தமிழ் சினிமாவில் 2-3 படங்களில் கமிட் ஆகியிருக்காங்க. அதுவும் நிறைய கிளாமர் சீன் இருக்க படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.